ஒரு சுடிதார் டாப் ஒன்று மார்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அந்த சுடிதார் டாப்பில் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த டவுட் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரீலை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இங்கே மெஷர்மெண்ட் வந்து நான் எழுதி வச்சுருக்கேங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் அப்பர் செஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 38 அண்ட் பஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40. ஸோ அப்பர் செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பர் செஸ்ட் அண்ட் பஸ்ட்டுக்கு வந்து 2 இன்ச் அண்ட் 2 இன்ச் அபவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்களுக்கு. நம்ம யூஸ்வலாகவே பஸ்ட்டோட லென்த்தில் பஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி தனியாக வந்து மார்க் பண்ணணும். ப்ளவுஸ் ஆகட்டும், குர்த்தி ஆகட்டும், வாட் எவர் மேபி, இந்த மாதிரி நம்ம வந்து பஸ்ட் லென்த்தில் பஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம தனியாக மார்க் பண்ணணும். ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போய் அதுக்கப்புறமா வேஸ்ட் லைனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஸ்டிச்சஸ் வந்து இது மேலே போடணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே போட்டாலும் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடும்போது பஸ்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரீல். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டார்ட் ஒன்று மார்க் பண்ணணும். ஸோ டார்ட் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டில் கவர் ஆயிரும். ஸோ தட் உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் இங்கே மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன், பஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது எவ்வளோ தூரம் இப்படி வெளியில் போயிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வெளியில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75 இன்ச்சஸ். 0.75 இன்ச்சஸ். அப்போது இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிற அந்த டார்ட்டோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 0.75 இன்ச்சஸ் வந்து கொடுக்கலாம். அண்ட் ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக 3 or 4 இன்ச்சஸ் கொடுங்க போதும். அதை தாண்டி ஜாஸ்தி கொடுக்கணுன்ற அவசியம் வந்து இல்லை. 3 or 4 இன்ச்சஸ். ஸோ ஹைட்டு காமனாக எல்லாத்துக்கும் 3 இல்லைனா 4 கொடுங்க. பட் இந்த டார்ட்டோட வித்து மட்டும் இந்த லைன் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்க லைனுக்கும் இங்கேருந்து வெளியில் போட்டிருக்க லைனுக்கும் வந்து எவ்வளோ கேப் இருக்குன்னு மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா டார்ட்டோட வித்து வந்து மார்க் பண்ணும். இப்போ எனக்கு இங்கே டார்ட்டோட வித் வந்து பார்த்திங்கன்னா 0.75 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு. அப்போது இந்த 0.75 இன்ச்சஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணுன்னா, ஸோ நான் இங்கே டார்ட்டோட ஹைட் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து 4 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை வந்து மிட் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம 0.75 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும். 0.75 இன்ச்சஸ். ஸோ நம்ம இந்த டர்ன் வந்து நம்ம மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 0.75, ஏன்னா எனக்கு இங்கே 0.75 டிஃப்ரென்ஸுன்றனால நான் 0.75 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணி ஸோ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு இந்த இப்படி தள்ளி ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.